வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின ஒரு விஷயம் வந்துட்டு பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. செம்ம இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இது நடக்குமா நடக்காதுன்னு தெரியல, பட் இதுதான் வந்துட்டு நடக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த வாரம் நாமினேஷன்ஸ் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் யார் யாரெல்லாம் உள்ளே வருவாங்க. போன வாரம் சௌந்தர்யா உள்ளே வரவே இல்லை, ஸோ இந்த வாரம் வருவாங்களா? அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரனுக்கு ஒரு பெரிய அடியாக இருந்துச்சு. ஆனால் மக்கள் வந்து ஓட்டு வந்து சப்போர்ட்டில் பயங்கரமாக இருந்துச்சு. இருந்தாலும் முத்துக்குமரனை ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணுவாங்க பார்த்தா அதுலேயும் செம்ம கோல்மால் பண்ணி கடுப்பு வச்சுட்டாங்க. சேவிங் ஆர்டர் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த வாரம் யார் யாரெல்லாம் வருவாங்க, எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13 பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பாய்ஸ் டீமில் யார் யாரெல்லாம் வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வாட்டி டைரக்ட் நாமினேஷன்ஸில் இருக்கிற தீபக், ஏன்னா பாம் வந்து போன வாரம் அவர் கையில் இருந்தது, அதனால் தீபக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிவகுமார் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிவகுமார் வந்துட்டு நேற்றே வந்துட்டு அந்த விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட்லேயே நிறைய பேர் வந்து சிவகுமாருக்கு மொட்டை கிடையாது தேவைப்படுது அப்புறமா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு ஆட்டிடியூட் ப்ராப்ளமும் இருக்குது. ஏன்னா ராணவ் கூட வந்து செமையாக ஃபைட் பண்ணி ஒரு மாதிரி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெஃப்ரி சௌந்தர்யா விஷயம் ப்ளஸ் சௌந்தர்யாவும் வந்துட்டு ஜெஃப்ரி பற்றி அதிகமான ஸ்பேஸ் கொடுத்துட்டா இப்போ ஓவராக எடுத்துக்கிறன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜெஃப்ரியும் உள்ளே வரதா வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ராணவ் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ரஞ்சித், அதுக்கப்புறம் சத்யா உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அருண் வர வாய்ப்பே இல்லை, ஏன்னா இந்த வாரம் கேப்டனாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரன் வந்தாலும் பெருசாக வந்துட்டு அவர் போக போகிறதும் கிடையாது, ஏன்னா அவருக்கு ஓட்டு எக்கச்சக்கமாக வரும். விஜய் விஷாலும் வரதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா விஜய் சேதுபதி நேற்று என்ன பண்ணிட்டாருன்னா அவரை பட்டும் படாமல் கண்டித்து விட்டதுனால அது வந்து எப்படி போயிடுச்சுன்னா பெண்கள் மத்தியில் அவர் பண்ணியிருக்க மாட்டார், இவர் தவறாக புரிஞ்சு இது மாதிரி போயிருக்குன்ற மாதிரி போயிடுச்சு. இப்போ வந்து விஷாலை வந்துட்டு எல்லாருமே வந்து பாவமாக தான் பார்க்குறாங்க கேர்ள்ஸ் டீமில். சரி, இப்போ கேர்ள்ஸ் டீமில் யாரெல்லாம் வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு. அப்படின்னா சௌந்தர்யா வந்துட்டு போன வாரம் வரல, பட் இந்த வாரம் வரப்போகிறதா நியூஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜாக்லின் அகைன் வரப்போகிறதா நியூஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வர்ஷினி வரா மாதிரி இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து இந்த வாரம் வெளியே போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பேரை கேட்டாவே சும்மா அதிர்தில்லை. அடுத்தது தர்ஷிகா ரொம்ப நாளாக வராமல் இருந்தாங்க. ஸோ தர்ஷிகா உள்ளே வந்திருக்காங்க. பார்க்கலாம் இவங்களுக்கு எப்படிப்பட்ட சப்போர்ட் மக்கள்கிட்ட இருக்குன்னு. அதுக்கப்புறம் ரியா உள்ளே வராங்க. ஏன்னா இவங்களாம் வந்துட்டு போன வாட்டி வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுனால போன வாரம் வரல. ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரியில் இருக்கிற மெஜாரிட்டி பீப்புள் வரா மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மஞ்சரியும் வரா மாதிரி இருக்குது. அப்புறம் சாச்சனா வரா மாதிரி இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்சு வர்ஷினி காலியாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாச்சனா வந்துட்டு போன வாரமே போக வேண்டிய ஆள். ஆனால் வந்துட்டு விஜய் சேதுபதி அவங்களுக்கு சொம்பு தூக்கிறத வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70 நாள் கடந்துருவாங்க போல இருக்குது. இல்லை யாரு கண்டா டாப் 5 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு, ஏன்னா அந்த மாதிரி தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இதில் இருக்கிறவங்க தான் கரெக்டாக வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை முத்துக்குமரன், விஜய் விஷால் இன்னும் ஒரு சில பேர்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, கண்டிப்பாக இது வந்து தப்பாக தான் இருக்குன்ற மாதிரி நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.